ஹாய் ஹலோ எவ்ரிஒன். நான் உங்கள் குணாமூர்த்தி. ஸ்டார் மூவி வந்து ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரைலரை பார்த்த உடனே வந்து எப்படா போய் மூவியை வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து டிக்கெட்டை வந்து ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணிட்டேன். இன்றைக்கி நைட்டு நானும் எங்கள் ஒய்ஃபும் வந்து மூவிக்கு வந்து போகிறோம். மேக்கப் போட்டு நல்லா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஸ்டார் மூவிக்கு தான் போயிட்டுருக்கோம். என் ஹஸ்பண்ட் வந்து படம் வந்த ட்ரைலர் வந்தப்பே இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் டே போகணுன்னு சொன்னார். அதனால் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது உங்களுக்கு எந்த இடம் தெரிஞ்சதுன்னா கெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈக்காட்டுத்தாங்கல் பிரிட்ஜு கிட்ட போயிட்டுருக்கோம். அப்புறம் ஈக்காட்டுத்தாங்கல் தானே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ 2 பேரும் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்தோம். இதோ பாருங்கள், எனக்கும் நான் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நான் ஹெல்மெட்டை போடவே இல்லை, மறந்துட்டேன். இப்போ நாங்கள் தியேட்டருக்கே வந்துட்டோம். வந்ததுமே ஏதோ ஒன்று பயங்கரமாக வாசம் வந்துட்டு இருந்துச்சு. என்ன வாசம் அப்படின்ட்டு நான் சுற்றி முற்றி பார்க்கும்போது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், காட்டுறேன். தேட்டருக்குள்ளேயே ஷவர்மா போட்டுட்ருக்காங்க. என் ஹஸ்பண்டை வாங்கி கொடுக்க சொல்கிறேன், ஆனால் அவங்க வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஷவர்மா வாங்கி தர முடியுமா? எடுத்ததை பார்த்துட்டேன். ஒரு வழியாக கவினோட ஸ்டார் மூவியை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. மூவி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து ஒரு நடிகராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தன்னோட கனவை வந்து எந்த அளவுக்கு பின்னாடி இழுத்தாலும் யார் தடுத்தாலுமே தன்னோட கனவை நோக்கி மறுபடியும் போகிறது தான் இந்த படத்தோட கதை. தன்னோட நடிகர் ஆகணும் அப்படின்ற ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணுறது தான் இந்த படத்தோட கதையே. வேற எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த படத்தில். மற்றபடி சொல்லணும்னா யுவனோட பிஜிஎம் வேற லெவல். பட் ஆனால் இளன் வந்து அசத்திருக்காரு. பியார் பிரேமா காதல் படத்தில் இருந்த மாதிரியே இந்த படமும் வந்து ரொம்பவும் நல்லா இருக்குது. இந்த படத்தில் நிறையாவே வந்து சர்ப்ரைஸ் இருக்குது. பட்டு சினிமாவை நோக்கியோ இல்லை எந்த ஒரு ஃபீல்டில் தன்னோட பேஷனாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த ஒரு ஸ்டார் மூவி. நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க.
அதுக்கு நான் கேரண்டி. பட் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் மூவியை போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதை வந்து வெளியில் சொல்லாதீங்க. நான் பார்த்துட்டு வந்துட்டேன், அது வெளியே சொல்லலை. கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த மூவிக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? என்ன கேட்டிங்கன்னா 5க்கு வந்து 4 நான் சொல்லுவேன். நீங்கள் இதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.